கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். மீண்டுமாய் ஒரு புதிய நாளிலே தேவன் நம்மை சந்திக்க செய்த கிருபைக்காக நான் தேவனை அதிகமாய் ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளிலே தேவன் நமக்கு கொடுக்கிறதான ஒரு வாக்குத்தத்தம் என்னவென்றால், வாசிக்கலாம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 33வது அதிகாரம் 11வது வசனம். இன்னும் களிப்பின் சத்தமும் மகிழ்ச்சியின் சத்தமும் மணவாளனின் சத்தமும் மணவாட்டியின் சத்தமும் சேனைகளின் கர்த்தரை துதியுங்கள், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று சொல்லுகிறவர்களின் சத்தமும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு ஸ்தோத்திர பலிகளை கொண்டு வருகிறவர்களின் சத்தமும் கேட்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் முன்னிருந்தது போல் இருக்கும்படி தேசத்தின் சிறையிருப்பை திருப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். இந்த நாளிலே தேவன் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னா, உங்க குடும்பத்துல உங்க வீட்டுல இன்னுமாய் களிப்பின் சத்தம் பெருக போகிறது, மகிழ்ச்சியின் சத்தம் பெருக போகிறது, மணவாளன் மணவாட்டியினுடைய சத்தம் கேட்க போகிறது. நீங்க கர்த்தருடைய ஆலயத்துக்கு ஸ்தோத்திர பலிகளை கொண்டு செலுத்த போறீங்க. ஆண்டவர் இந்த நாளிலே உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். இந்த நாளுக்காக தானே உங்க வாழ்க்கையில காத்திருக்கிறீங்க. இப்படி ஒரு சந்தோஷமான ஒரு காரியம் என் குடும்பத்துல என்னைக்கு நடக்கும், என் வாழ்க்கையில என்னைக்கு அதெல்லாம் நடக்க போகிறது, என் குடும்பத்துல சந்தோஷத்தின் சத்தம் கேட்டே பல வருஷங்கள் ஆகுது, ஒரு மங்களமான ஒரு காரியங்கள் நடந்து எவ்வளவு நாட்கள் ஆகிவிட்டது, ஒரு மங்கள சத்தம் என் குடும்பத்துல கேட்டு எத்தனை காலங்கள் ஆகிவிட்டதுன்னு சொல்லி ரொம்ப ஏக்கத்தோட காத்திருக்கிறீங்கல்ல. ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சி என் குடும்பத்துல என்னைக்கு என் குடும்பத்துல நடக்கும், என்னைக்கு என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல காரியத்தை நான் பார்க்க போறேன்னு சொல்லி சந்தோஷத்துக்காக ஏங்கி தவித்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். உங்க வீட்டுல ஒரு சந்தோஷத்தின் சத்தம் கேட்க போகிறது. ஆமென். அதை பார்த்து நீங்க சந்தோஷப்பட போறீங்க. முன்னாடி இருந்த காலத்துல எவ்வளவு சந்தோஷமாய் வாழ்ந்த ஒரு குடும்பம், எப்படி இருந்த ஒரு நிலைமை, இன்னைக்கு எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் எங்க கொடுத்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அதற்கு முன்பாக இருக்கிற 33வது அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, மனுஷர் இல்லாமலும் மிருகம் இல்லாமலும் அவாந்தர வெளியாய் கிடக்கிறதென்று நீங்கள் சொல்லுகிற இவ்விடத்திலும் யூதாவின் பட்டணங்களிலும் மனுஷனாவது மிருகமாவது இல்லாத பாழான எருசலேமின் வீதிகள்ல இது கேட்கப்படும் என்று சொல்லுகிறார். ஒரு நல்ல எல்லா இடமும் இருக்கக்கூடிய இடத்துல ஒண்ணுமே இல்லாத பாழா போன இடம்னு சொல்லி நீங்க சொல்லக்கூடிய அந்த இடத்துல இருந்து ஒரு களிப்பின் சத்தம் கேட்கும், மகிழ்ச்சியின் சத்தம் கேட்கும், மணவாளனின் சத்தம் கேட்கும், மணவாட்டியின் சத்தம் கேட்கும், கர்த்தருடைய ஆலயத்துக்கு ஸ்தோத்திர பலியை கொண்டு வர்றவங்க சத்தம் கேட்குமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் எப்படிங்க சாத்தியமாகும்? உங்க குடும்பத்துல அப்படிதான் நினைக்கிறீங்க. நம்ம குடும்பத்துல இப்படியெல்லாம் ஒரு சந்தோஷத்தின் சத்தம் கேட்டுறாதா? ஒரு குடும்பத்துல ஒரு நல்ல காரியம் நடக்கிற ஒரு சத்தம் கேட்டுறாதா? ஒரு மணவாளன் மணவாட்டியினுடைய சத்தம், ஒரு குழந்தையினுடைய சத்தம் என் குடும்பத்துல கேட்டுறாதான்னு சொல்லி எத்தனை நாட்கள் நீங்களும் அவளோட காத்திருக்கிறீங்க, ஜெபிச்சிட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு உங்க குடும்பத்துக்கு தான் ஆண்டவர் சொல்லுகிறார், ஸ்தோத்திர பலி செலுத்த ஆயத்தமா இருங்க. கர்த்தருடைய ஆலயத்துக்கு ஸ்தோத்திர பலியை நீங்க கொண்டு போக போறீங்க. இந்த ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாரு, கர்த்தருடைய ஆலயத்துக்கு ஸ்தோத்திர பலிகளை கொண்டு வருகிற சத்தம் உங்க குடும்பத்துல கேட்க போது, உங்க வீட்டுல கேட்க போது. சீக்கிரத்துல ஒரு மங்களமான ஒரு சத்தத்தை உங்க குடும்பத்துல கேட்க போறீங்க. ஆண்டவர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார். ஆமென். சந்தோஷமா இருங்க. உங்க குடும்பத்துல சந்தோஷம் போச்சு, நிம்மதி போச்சு, மனமகிழ்ச்சி போச்சு, எல்லாமே போன ஒரு நிலைமையில நிக்கிறோமே ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கதறக்கூடிய உங்களுக்கு தாங்க ஆண்டவர் வாக்கு கொடுக்கிற. உங்க குடும்பத்துல சீக்கிரத்துல ஒரு சந்தோஷத்தின் சத்தம் கேட்க போகிறது. ஒரு மனமகிழ்ச்சியான ஒரு சம்பவம், ஒரு நல்ல சுப காரியத்தை கர்த்தர் உங்க குடும்பத்திலே ஆயத்தப்படுத்த போகிறேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். எனவே சந்தோஷமா இருங்க. அது ஒண்ணுமே இல்லை நிலைமை, அதுக்கான சூழ்நிலைகளே இல்லைங்க. நாங்களும் வருஷ கணக்கா பிரயாசப்பட்டு இருக்கிறோம், வாய்ப்பே இல்லைங்கிற ஒரு நிலைமையில இருக்கு. என் குடும்பத்தினுடைய சந்தோஷங்கள் போய் பல வருஷங்கள் ஆகுது, அதெல்லாம் திரும்ப கிடைக்குமாங்கிறது எனக்கு தெரியல. அதான் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், அவர்கள் முன்னிருந்தது போல் இருக்கும்படி தேசத்தின் சிறையிருப்பை திருப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு ஆண்டவருடைய பாதத்திலே காத்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் எனக்குமாய் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். என்ன வாக்கு கொடுக்கிறார் அப்படின்னா, அவங்க முன்னிருந்தது போல, முன்னாடி ஒரு காலத்துல எவ்வளவு சந்தோஷமா இருந்த ஒரு குடும்பம், முன்னாடி ஒரு காலத்துல எவ்வளவு மனமகிழ்ச்சியா இருந்தீங்க, எவ்வளவு செல்வ செழிப்பா இருந்தீங்க, அதெல்லாம் இன்னைக்கு இல்லைன்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, இன்னும் உங்க குடும்பத்துல ஒரு களிப்பின் சத்தம் மகிழ்ச்சியின் சத்தம் ஆயத்தமா தான் இருக்குது. அதற்கு ஏற்றபடி உங்கள் சிறையிருப்பு இந்த நாளிலே மாறுகிறது. உங்க குடும்பத்துக்குள்ள என்ன கட்டுகள் இருக்கிறது, நன்மையை கொண்டு வர முடியாதபடிக்கு என்னென்ன ஆசீர்வாதங்களை தடைப்படுத்துகிற கிரியைகள் உங்க வாழ்க்கையில என்னென்ன இருக்குது, எல்லாத்தையும் ஆண்டவர் என்ற நாளிலே உடைக்க போய் நன்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். ஆயத்தமா இருக்கிறீங்களா பெற்றுக்கொள்றதுக்கு? ஆண்டவருடைய சமூகத்துல ஸ்தோத்திர பலி செலுத்த ஆயத்தமா இருக்கிறீங்களா? இப்போது இருந்தே உங்க ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்க. ஏன்னா கர்த்தர் தான் உங்க வாழ்க்கையில கிரியை செய்ய போகிறாரே.
அந்த சந்தோஷத்தை ஆண்டவர் தான் உங்களுக்கு கொடுக்க போறாரு. இன்னும் ஏன் கவலையா இருக்கிறீங்க? இன்னும் ஏன் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க? இன்னும் ஏன் வேதனையோடு நிக்கிறீங்க? ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாருங்க. ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சி உங்க குடும்பத்துல நடக்க போகிறது. ஒரு சந்தோஷத்தை உங்க குடும்பத்துல பார்க்க போறீங்க. ஒரு மனமகிழ்ச்சி உங்க குடும்பத்துல பார்க்க போறீங்க. ஒரு களிப்பின் சத்தம் கேட்க போகிறது. மணவாளன் மணவாட்டியின் சத்தம் உங்க வீட்டுல கேட்க போகிறது. ஒரு குழந்தையினுடைய சத்தம் உங்க வீட்டுல கேட்க போகிறது. ஆண்டவர் இந்த நாளிலே வாக்கு கொடுக்கிறார். எனவே சோர்ந்து போகாதிருங்கள். ஆண்டவருடைய சமூகத்துல எதற்காகலாம் நீங்க காத்திருக்கிறீங்களோ, காத்திருக்கிற அனைத்து காரியங்களுக்கும் உங்களுக்கு ஒரு விடுதலை உண்டு. ஏனென்றால் உங்க சிறையிருப்பை திருப்புவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். உங்க சந்தோஷத்தை கொண்டு வர முடியாதபடிக்கு, நீங்க சந்தோஷப்பட முடியாதபடிக்கு என்னென்ன சிறையிருப்பெல்லாம் இருக்கு. ஒண்ணு பாவ சாப கட்டுகளா அல்லது பாரம்பரிய சாபங்களா, என்ன குடும்பத்துல இருக்கு? இன்னைக்கு அந்த சிறையிருப்பு மாறப்போகிறது. இன்னைக்கு உங்க வீட்டை சுற்றிலும் இருக்கிற இருளின் ஆதிக்கங்களை கர்த்தர் விலக்க போகிறார். ஒரு நன்மையும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கிடைக்க போகுது. எனவே ஆண்டவருடைய பாதத்துல காத்திருக்கிற பிள்ளைகளை சந்தோஷமா இருங்கங்க. எவ்வளவு வேதனைப்பட்டீங்களோ அந்த அளவுக்கு நீங்க சந்தோஷப்பட போறீங்க. இந்த அங்க இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையின்படி பாழாக்கப்பட்ட இடத்துல இருந்து இந்த ஒரு சந்தோஷம் கேட்கும். உங்க வாழ்க்கை பாழான நிலைமையில இருக்கு. ஒரு குறிப்பிட்ட வயது தாண்டிருச்சு. இதுக்கு மேல டாக்டர்கள் வாய்ப்பே இல்லைன்றாங்க. ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருக்கிற பிள்ளைக்கு உங்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு, டாக்டர்ஸால முடியாது, என் கர்த்தரால முடியும். சூழ்நிலைகளால முடியாது, என் கர்த்தரால முடியும். எப்படிப்பட்ட சூழ்நிலைகள்? வாய்க்கல வயதாகிவிட்டது, நாட்கள் போய்கொண்டே இருக்கிறது, சில வியாதி மாறாத சூழ்நிலை, சந்தோஷம் இல்லாத ஒரு நிலைமை, வியாதி, மரண படுக்கை, இளம் வயதிலேயே மரண படுக்கை பார்க்கக்கூடிய நிலைமை, எல்லா சூழ்நிலைகளும் இருக்குதே, நாங்க என்ன பண்ணுவோம்னு சொல்லி காத்து கொண்டிருக்கிற, போராடி கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். இந்த நாளில் தேவ சமூகத்தில் காத்திருக்கிற உங்களுக்கு தான் இந்த அனுகிரகமான வார்த்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறார். உங்க குடும்பத்துக்கு களிப்பின் சத்தம் வரப்போகிறது, மனமகிழ்ச்சியின் சத்தம் வரப்போகிறது. நீங்க சந்தோஷப்பட போறீங்க. நீங்க சந்தோஷப்படக்கூடிய ஒரு சுப காரியங்கள் உங்க குடும்பத்துல நடக்க போகிறது. ஆண்டவர் சொல்றாருங்க, ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாருங்க. வாக்குத்தத்தத்தை பிடித்துக்கொள்ள ஆயத்தமா இருக்கு. பிடித்துக்கொண்டு ஆண்டவர்கிட்ட போய் நில்லுங்க. ஆண்டவரே, இன்றைக்கு என் குடும்பத்துல அந்த சத்தம் கேட்க முடியாதபடிக்கு என்ன தடை இருக்கு? இன்னைக்கு ஆண்டவர் மாற்றப்பாரு. ஜெபிக்கலாமா? இப்ப நம்ம ஜெபிக்க போகிறோம். உங்க குடும்பத்தில் இருக்கிற கட்டுகள் விலகுகிறது, அந்த பாரம்பரிய சாபங்கள் விலகுகிறது, அந்த பாவ சாப கட்டுகள், நோய்களை கொண்டு வருகிற கிரியைகளை ஆண்டவர் உங்களை விட்டு விலக்கி சீக்கிரத்துல ஒரு நல்ல காரியங்களை உங்க குடும்பத்தில் நடக்க போகிறது. நீங்க ஆலயத்துல போய் ஆண்டவருக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்த போறீங்க. இதை செய்த ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், என் கண்ணீரை மாற்றின ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், என் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றின தேவனுக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லி நீங்க ஆண்டவரை துதிக்க போறீங்க, ஸ்தோத்திர பலி இட போறீங்க. ஆயத்தமா இருக்கீங்களா? இப்ப நம்ம ஜெபிக்கலாமா? எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்துல முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, உம்முடைய பாதபடியில ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. வேதனையோடு நிற்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே, இந்த சொன்ன வார்த்தையின்படி இன்னும் களிப்பின் சத்தமும் மகிழ்ச்சியின் சத்தமும் மணவாளனின் சத்தமும் மணவாட்டியின் சத்தமும் கேட்கப்படும்னு சொன்னீங்களே, அதே போல அவருடைய குடும்பங்கள் அந்த சத்தங்கள் கேட்கப்படட்டும். ஆண்டவரே, சுப காரியங்கள் நிகழ்வதற்கான வாசல்கள் திறக்கப்படுவதாக. அதற்கு விரோதமாய் இருக்கிற என்னென்ன சிறையிருப்புல நம்முடைய பிள்ளைகள் இருக்கிற பாவ சாப கட்டுகள் விலகட்டும், பாரம்பரிய சாபங்கள் விலகட்டும், குடும்பங்களில் காணப்படுகிற இருளின் ஆதிக்கங்கள், சத்துருவின் கிரியைகள், மாந்திரீக வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினால நொறுக்கப்படுவதாக. அவைகளினுடைய கோல்கள் பிட்டுங்கி எறியப்படுவதாக. வேதனையுடைய கூர் அந்த குடும்பத்தில் உடைக்கப்படுவதாக. துக்கங்கள், இழப்புகள் மத்தியிலே போன பிள்ளைகளுக்கு ஒரு ஆறுதல் உண்டாகும்படிக்கு இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஒரு விடுதலை இப்பொழுதே உண்டாவதாக. ஒரு தேவ சமாதானம் இப்பொழுதே அந்த குடும்பங்கள் மேலே இறங்கட்டும். இருளின் ஆதிக்கங்கள் விலகி அந்த குடும்பத்திலே சந்தோஷம், சமாதானம் வரட்டும். அந்த பிள்ளைகள் தேவனுடைய ஆலயத்துக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஒரு நல்ல வாசல், ஒரு அனுகூலமான வாசல், ஒரு திறந்த வாசல் உம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டாவதாக. அந்த குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறோம் தகப்பனே. என்னென்ன பிள்ளைகள் இப்ப கண்ணீரோடு வேதனையோடு என் குடும்பத்தில் இப்படி ஒரு நன்மை நடந்துராதான்னு சொல்லி ஏக்கத்தோடு எத்தனை பெற்றோர்கள் காத்திருக்கிறாங்களோ, தன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு நன்மை நடந்துராதா, என் குடும்பத்தில் ஒரு நல்ல காரியம் நடந்துராதா, என் பிள்ளைகளை மணவாளனும் மணவாட்டியுமா பார்த்திட மாட்டேனா, என் குடும்பத்தில் ஒரு குழந்தையின் சத்தம் கேட்டு விடாதான்னு சொல்லி ஏக்கத்தோடு காத்திருக்கிற உங்க பிள்ளைகளுக்கு நீர் சொன்ன வார்த்தையின்படியே அந்த குடும்பத்தில் களிப்பின் சத்தமும் மகிழ்ச்சியின் சத்தமும் உண்டாகட்டும். அதற்கு அந்த குடும்பத்தில் இருக்கிற சிறையிருப்பை கர்த்தர் திருப்புகிறதற்காக ஸ்தோத்திரம். அந்த சிறையிருப்புகள் இன்றோடு மாறட்டும். அந்த கட்டுகள் அறுத்துப்படட்டும். ஆண்டவரே, இப்பொழுது ஒரு விடுதலை உண்டாவதாக. உம்முடைய அபிஷேக தைலம் அந்த குடும்பத்தின் மேல இறங்கட்டும் தகப்பனே. உம்முடைய கல்வாரி ரத்தத்தை இந்த குடும்பத்தின் மேல ஊற்றி செபிக்கிறேன் ஐயா. ஒரு விடுதலை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினால கட்டுகள் அறுக்கப்படட்டும். உம்முடைய மகிமை, உம்முடைய பிரசன்னம் அந்த குடும்பத்தை சூழப்பாளையம் இறங்கட்டும். கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளை பார்த்துக் கொள்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.